வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: பிறரை திருத்த முடியுமா? நம் அன்றாட வாழ்க்கையில் எல்லா வீடுகளிலும் நடக்கின்ற ஒரு நிகழ்வுகள் தாங்க. ஒரு நபர் தப்பு பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட சில குறைகள் இருக்குது. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அவர்களே தான் என்றாலும், தப்பு பண்ணுறாங்களா, உடனே நமக்கு அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னொன்னே என்ன வருங்க? கோபமாக வரும். யோசித்து பாருங்க, நாம் கோபப்படுறதுனால, அவங்க சொல்கிறதை கேட்பதில்லைன்னு சொல்கிறதுனால, அப்படி கோபப்படும் பொழுது அவர்கள் ஒரு அங்குலமாவது மாறி இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய பெரிய கேள்விக்குறியாகத்தாங்க அமையும். சிலர் அந்த கோபத்தை பார்த்து பயந்து மாறி இருக்கலாம், செயல் திருத்தம் செய்திருக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க உண்மையாக திருந்தி இருக்கவே மாட்டாங்க. அவங்க சத்தம் போடுவாங்க, கோவப்படுவாங்கன்னு பயந்து அந்த செயல் திருத்தத்தை செய்திருக்கலாம். அந்த செயல் கண்டிப்பாக ஆத்மார்த்தமாக இருக்காது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒருவர் சத்தமாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏன் சத்தமாக பேசுகிறாரு? எதிரில் இருக்கக்கூடிய நபர் ரொம்ப தூரத்தில் போயிட்டாரு, அதனால் அவங்க சத்தமாக பேசுகிறாங்க. இதில் உண்மை என்னவென்றால், எப்படி நம்ம சத்தமாக பேசும்போது எதிரிலே உள்ள அன்பர் தூரமாக போயிட்டாரோ, அதே போல தாங்க நாம் கோபப்படும் பொழுதும் சத்தம் போடுவதினாலும் அந்த நபரினுடைய நம்மளுடைய அந்த உறவு, அந்த நபரினுடைய அன்பை விட்டு நாம் தூரம் போகின்றோம். இதில் கோபப்படும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த உறவுகளுக்கு இடையே உள்ள அந்த தூரம் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஸோ கோபம் வரும்போதெல்லாம் பொறுமையாக இருப்போம் என்று பல முறை நம்மளுக்குள்ள நாம் சங்கல்பமாக செய்து கொள்வோம். அன்பாக பழகுவோம், பேசுவோம். அது இரு நபர்களுக்கிடையே பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தும். அன்பானவர்கள் பற்றி சில வரிகள். மதர் தெரசா அவர்கள் சொன்ன ஒரு வாசகம்: பிறந்ததே இறந்து போவதற்குத்தான், அதுவரை நாம் இரக்கத்தோடு இருப்போம். பிறரது வாழ்க்கை சிறக்க நாம் எப்பொழுதுமே ஒரு காரணமாக அமைவோம். அதற்கு அன்பு பேருதவியாக இருக்கும். நாம் அன்பானவர்களாக இருக்க பழகினால் செல்லக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் நன்மையாக அமையும். ஸோ அன்பானவர்களாக, சினம் படாத அன்பர்களாக மாறுவோம். மனம் அமைதியில் நிறையும். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.